பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ இன்னைக்கு எபிசோட்ல ஜட்ஜஸே செஞ்ச ஒரு மாசான ரோஸ்ட் ரைமிங்ல பயம் காட்டிய பீட்டர் ஜேசன் இன்னைக்கு ஆடிஷன்ல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். ஒரு பக்கம் என்னடா நான் ஸ்பான்சரே நான் தானே கெத்து காட்டுறவங்க, இதுல இன்னொரு பக்கம் டிபேட்னு வந்ததும் ஆரியோ ராஜாவும் கொடுத்த கவுண்டர் தான் ஹைலைட். வெயிட்டிங் லிஸ்ட் ஹோல் கார்டு இன்ஸ்டன்ட் என்ட்ரின்னு இன்னைக்கு யாரெல்லாம் ஜெயிச்சு உள்ள போனாங்க அப்படின்றத டீட்டெயிலா சொல்றோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சாட் வித் ஹரணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாயாவோட என்ட்ரி தனியா தெரியணுன்றதுக்காகவே விண்டேஜ் சாங் எல்லாம் பாடிக்கிட்டு வராங்க. நேத்திக்கும் இதேதான் பண்ணாங்க. இன்னைக்கு எபிசோட்ல இதே தான் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் வந்த கண்டஸ்டன்ட் யாரு தெரியுமா? எலன் மஸ்க். என்னது எலன் மஸ்கா அப்படின்னு கேட்காதீங்க. எலன் மஸ்க் இம்ப்ரெஷன்ல ஒரு பிசினஸ் மேக்னெட் வந்தாப்ல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகிறதுக்கு இவருக்கு மட்டும்தான் தகுதி இருக்காம் அப்படின்னு நான்லாம் சொல்லல, ஜட்ஜஸும் சொல்லல. அவரே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஜட்ஜஸ் அவருக்கு ஒரு டாஸ்க் எல்லாம் கொடுத்து அவர பேசலாம் வச்சு பார்த்து, கடைசில அவர ஹோல்ல போட்டாங்க. "பேச்சாடா பேசுற" அப்படின்னு சொல்லி. அடுத்ததா ஒரு ட்விஸ்ட். ஒருத்தரா வந்தவங்க இப்போ 2 பேரா வர ஆரம்பிச்சாங்க. வெங்கடேஷன் அண்ட் சந்திரமதின்னு 2 பேர் வந்தாங்க. உடனே ஜட்ஜஸ் "எங்களுக்கு வேலை ஈஸி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையும் பேசிக்க வச்சு அழகு பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களலாம் யாரு பெஸ்ட் அப்படின்னு. ஸோ 2 பேரும் நான் தான் பெஸ்ட், நான் தான் பெஸ்ட்ன்னு அவங்களோட பேச்சு அப்படியே ஆர்கியூமென்ட்டா ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்தா பிக் பாஸ் ஷோக்கே ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சுருவேன். அப்படி இப்படின்னு வெங்கடேஷன் பேச ஆரம்பிச்சாரா, சந்திரமதியும் விட்டு கொடுக்காம தான் பேசினாங்க. பட் கம்பேர் டு வெங்கடேஷன், சந்திரமதி கிட்ட பாயிண்ட்ஸ் ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. அதனால வெங்கடேஷனை செலக்ட் பண்ணிட்டு சந்திரமதிய வெயிட்டிங் லிஸ்ட்ல அடுத்த கண்டஸ்டன்டா வந்தது ஜார்ஜ். கோயம்புத்தூர் பாஷையில சும்மா பேசி கலக்கிட்டாரு. ஆளை பார்க்க திவாகர் மாதிரி இருந்தாப்ல. ஐயோ இது திவாகர் 2.0வா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தேன். பட் இவர் பேச பேச ச்சே திவாகர் மாரிலாம் இல்லப்பா. இவரு கொஞ்சம் மெச்சூரிட்டியாவே இருக்காரு அப்படின்னு பட்டுச்சு. ஸோ இவருக்கு ஜட்ஜஸ் குடுத்த டாஸ்க் என்னன்னு தெரியுமா? ஜட்ஜஸ் எல்லாரையுமே கிண்டல் பண்ணணுமா. இத கேட்ட ஜார்ஜ் உடனே, "அட பண்ணிட்டா போச்சு" அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ்ல இருந்து மாயான்னு எல்லாரையும் ஹெவியா ரோஸ்ட் பண்ணி விட்டாரு. நம்ம மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னே சொல்லலாம். முட்டைக்கண்ணு ராஜு, அருவ ஆரின்னு செம்மையா செஞ்சுட்டாரு. அவருக்கு குடுத்த டாஸ்க் கொஞ்சம் கஷ்டமானது. ரொம்பவே கஷ்டமான டாஸ்க். யாராலயும் அப்படி யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு டாஸ்க்க குடுத்தாங்க. அநேகமா அது மாயா யோசிச்ச டாஸ்க்கா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். மூஞ்சில ரப்பர் பேண்ட் கட்டி அத வாய்க்கு கொண்டுட்டு வரணுமாங்க. அது யாரால முடியும் சொல்லுங்க? எனிவேஸ் ஸோ ஜோக்ஸ் எல்லாம் இவரு நல்லா தான் பண்ணாரு. பட் அவரோட எனர்ஜி பத்தாதனால அவர ஹோல்ல போட்டுட்டாங்க. அடுத்ததா ஜேசன். இவரும் ஒரு பீட்டர் தான். வாய தொறந்தாலே அதிகமா இங்கிலீஷ் தான் வந்துச்சு. பட் தமிழ் பையன். வந்ததுமே ரொம்ப ரைமிங்கா பேசிட்டு இருந்தாரு. பேர் என்னப்பான்னு தான் கேட்டாங்க. அதுக்கு போய் மெச்சூரிட்டி, டர்ட்டி, பிரிட்டின்னு ஒரே ரைமிங்ல தள்ளிட்டாரு. மனுஷன் கோல்ட் மெடல்ஸ்லாம் நெறைய வாங்கியிருக்காரு. சரி அப்புறம் ஏன்பா இங்க வந்த? அப்படின்னு கேட்டதுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கணும்ல அப்படின்னு சிம்பிளா ஒத்த வார்த்தையில சொல்லாம மனுஷன் சுத்த விட்டாரு. சரி காம்படிஷன்ல வின் பண்றது முக்கியமா? இல்ல நேர்மையா இருக்கிறது முக்கியமான்னு ஆரி கேட்டதுக்கு, வின் பண்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. ஏன்னா, நேர்மையா ஜெயிக்கலனா கூட சாரி கேட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஈஸி கோயிங்கா பேசினாரு. ஆரியே இந்த கொஸ்டின் கேட்கும்போது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஜேசன் பேசினத வச்சு அவர செலக்டும் பண்ணிட்டாங்க. அடுத்ததா டபுள் கண்டஸ்டன்ட்ஸ் வந்தாங்க. அபி அண்ட் ஐஸ்வர்யா. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே ஏஜ் கிட்டத்தட்ட தான் இருக்கும். ஆனா வந்ததுமே பபபபபன்னு 2 பேரும் சண்டை போட்டாங்க பாருங்க. ஐய்யய்யோ! நான் வந்ததுக்கு முக்கியமான காரணம் வுமன் சேஃப்டி தான் அப்படின்னு அபி ஓவரா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட ஐஷு வந்து இல்ல அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னு அவங்க டிபேட் ஆரம்பிச்சாங்க. உடனே ராஜு இதான் சான்ஸ்ன்னு சரி சரி அந்த டாபிக்க விட்டுருங்க. நான் ஒரு புது டாபிக் குடுக்குறேன். அத டிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதுல அபி, ஐஸ்வர்யா 2 பேரும் பேசுனத கேட்டுட்டு ஆரி பங்கமா மொக்க குடுத்துட்டாருன்னே சொல்லலாம். "போதுமா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது" அப்படின்னு சொல்லி 2 பேரையும் ஹோல்ல போட்டுட்டாங்க. ஹோல் கார்டு வாங்கிட்டு வந்தும் இவங்களோட சண்டை நிக்கவே இல்ல. 2 பேரும் வெளிய வந்து கூட செம்மையா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நாளைக்கு இன்னும் என்னெல்லாம் நடக்க போது, எந்தெந்த மாதிரியான கண்டஸ்டன்ட் வரப்போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மறக்காம என்னோட சாட் வித் ஹனி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.